ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 2 பைல் வச்சுருக்கேன். திஸ் இஸ் பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. யாருக்கெல்லாம் வந்துட்டு பைல் நம்பர் 1 வேணுமோ இதை சூஸ் பண்ணலாம். பைல் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ ஃபைன். உங்களுக்கு சூஸ் பண்ண டைம் ஆகும்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சூஸ் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான வீக்கெண்ட் ரீடிங் வந்து பார்ப்போம். பைல் நம்பர் 1, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பி நியூஸும் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும்னு நான் சொல்லுவேன். இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப க்யூரியஸாக இருந்திருப்பீங்க, அதுக்கான பதில், அதுக்கான ஒரு ஆன்சர் தேடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு கிடைச்சிரும். இங்கே என்ன ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயம் கிடைக்கும். அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஓல்டு செல்ஃபாக மாறத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் இல்லைன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போது லைக் நீங்கள் பாஸ்டில் ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் ஆப்டிமிஸ்டிக்கான பர்சனாக இருப்பீங்க. லைஃப்பில் வந்து எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நல்லா யூஸ் பண்ணணும், நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினச்ச ஒரு பர்சன் தான். பட் உங்களுக்கு இந்த இடையில பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணனால அந்த கிவ் அப் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கலாம். பட் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பழைய ஹேபிட்ஸ், அந்த பழைய மாதிரி போல்டான பர்சனாக வந்துட்டு மாறுவீங்க. இந்த வாரம் நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. அண்ட் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த ஒரு வாரம். ஸோ ஃபினான்ஷியலாக வந்து கவலைப்படுற அளவுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, நல்ல ஈஸி ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கும், அதே மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த ஒரு வாரம். அண்ட் ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வருதுங்க. அது வந்து ஒரு சில பேருக்கு என்னன்னா ரொம்ப நாளாக என்னைக்கும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம், அது ரிலேட்டடான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சடன் ஆஃபர் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்டிமிஸ்டிக்காக மாறுவீங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சடன் சர்ப்ரைசஸ் உங்களுக்கு வர்றப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஹோப்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதையும் ஃபேஸ் பண்ணிடலாம், லைஃப் நமக்கு ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ரொம்ப போல்டாக இருப்பீங்க, உங்களோட இந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப நைட்டு ஓவர் திங்கிங் இருக்குது, எனக்கு வந்து ஏதாவது ஒரு தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் படுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் இருக்கும். ஸோ இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு யூனிவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போல்டாக கேளுங்க. உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப போல்டு, எஸ்னா எஸ், நோனா நோ. அது இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் ரொம்ப போல்டான ஒரு டெசிஷன், போல்டான ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆல்சோ வரும். ஓகேங்களா? உங்களோட
நீங்கள் வந்து இந்த ஒரு வாரம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்சராக இருக்கட்டும், ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு ப்ராமிசஸாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும். ஓகே, பிகாஸ் வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நிறைய சேஞ்சஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஈவன் நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த பார்க்கறதும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். வெரி பாசிட்டிவா இருப்பீங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டெஃபினட்டாக கால் பண்ணுவாங்க, இல்லை டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட க்ளோஸாக இருந்திருப்பீங்க, பட் இப்போ அவங்க பேசலை அப்படின்னு இருந்தாங்கன்னா, எஸ் அவங்களாவே திருப்பி உங்ககிட்ட பேசிட்டு வருவாங்க. மேபி ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன், டெக்ஸ்ட் ஒரு கால் வரும், இல்லைன்னா நேர்லே வந்து மீட் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் வருது. ஸோ என்ன ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயம் உங்களை இவ்வளோ நாளாக ஸ்ட்ரெஸ் ஆக்குச்சோ, ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ண வச்சதோ, அதில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் கிடைக்கும். இவ்வளோ நாளாக ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்ஸ் வந்து நிறைய சயின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் வந்து நேச்சுரலி யூஆர் வெரி கியூரியஸ் பர்சன். நீங்கள் கியூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கியூரியாசிட்டி வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல நீங்கள் மாற்றலாம், அதே மாதிரி தெரிஞ்சுக்கவும் செய்யலாம். ஓகேங்களா? அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக வரும். நீங்கள் சைலண்டாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் வந்து நல்ல மாற்றங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லையாவது நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் கிளியர் திங்கிங், கிளியர் மைண்டோட பார்க்கணும். எதையுமே டவுட்டோட, கன்ஃபியூஸ்டோட, ஹோப்லெஸோட பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1 இந்த ஒரு வாரம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நான் ஏஞ்சல் மெசேஜஸ் ஒன்று இருக்கிறேன். All will be in divine timing. Okay. ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ், எதுவுமே போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாமே அந்த கரெக்ட் டைமிங்கில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதுக்காக ஓகே டிவைன் டைமிங்கில் தான் வருது, அப்போ நம்ம ஃப்ரீயாக ரெஸ்ட் ரிலாக்ஸ் எடுப்போம், அப்படி கிடையாது. உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக நீங்கள் போடணும், உங்கள் எஃபோர்ட் போடணும். அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரலைனாலுமே நீங்கள் கிவ் அப் பண்ண வேண்டாம். டெஃபினட்டாக அந்த ஒரு டிவைன் டைமிங் வர்றப்போ நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பெனிஃபிட், ஒரு ரிசல்ட்டை விட அதிகமான ரிசல்ட்டே உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் அண்ட் பாசிட்டிவான மெசேஜஸ் தான் இந்த ஒரு வீக் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான வீக்லி ரீடிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான, அதாவது ஒரு பாசிட்டிவான நியூஸ் கிடைக்கும். உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் திங்கிங், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பயங்கரமாக ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க. எஸ்பெஷலி உங்களோட கெரியர் ரிலேட்டடான, உங்களோட எதிர்காலம் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய பயம் இருக்குது. நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க், நீங்கள் செய்கிற வேலைகள், நீங்கள் அவ்வளோ என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ரூவாக இருக்கீங்க உங்கள் ப்ரொஃபஷன் லைஃப்பில். பட் ஸ்டில் எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல, என்னால் சக்ஸஸ் ஆக முடியுமா, அச்சீவ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட பயம், என்னோட இந்த பொசிஷன் போயிடுமோ. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அதிகமாக இருக்குது. ஓவர் திங்கிங் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் டெஃபினட்டாக வந்து அந்த பயமே வராது. பிகாஸ் ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஏதோ ஒரு குட் நியூஸை நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. அது இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்குள்ளார ஒரு டவுட், ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் ஒரு பயத்தோடு இருந்த உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும்.
ஓகே நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம், நமக்கு உண்மையிலே நல்லது தான் நடக்குது, எஸ் நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமும் நடக்கும், அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு குட் நியூஸ் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கும், ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பைல் நம்பர் 2, இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களோட மோஸ்ட்லி உங்கள் ஃப்யூச்சர் ரிலேட்டடான ஒரு விஷயம்தான். நீங்கள் உங்களுக்குள்ளரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு டவுட் இருக்கும், செல்ஃப் டவுட் நிறைய இருக்கும். என்னால் ஃப்யூச்சரில் அச்சீவ் பண்ண முடியுமா, இப்போ நான் இந்த பிளேஸில் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், இப்போ இருக்கிற பொசிஷனாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற வீடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் என்னோட சரௌண்டிங்ஸ் மேற்கொண்டு நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன். பட் ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆனால் என்னால் அடாப்டபிள் ஆக முடியுமா, மாற்ற முடியுமா, நிறைய செல்ஃப் டவுட் உங்கள் மேலே. பட் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறும். ஃப்யூச்சர் ரிலேட்டடாக நீங்களே ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்க. எஸ் நான் பார்க்கலாம், என்னால் முடியும். இந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்களை வந்து அட்ராக்ட் பண்ணும். சம்டைம்ஸ் ஒரு சில ஸ்ட்ரெஸ் வரலாம். ஒரு சில பேர் வந்துட்டு இந்த ஒரு வீக் பார்த்தீங்கன்னா உங்களோட பொறுமையை கூட ரொம்ப அப்படியே சோதிப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப உங்களோட நீங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டு இருப்பீங்க, அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, வேணும்னு பண்ண மாட்டாங்க, பட் சம்டைம் இட் ஹேப்பன்ஸ். அந்த டைமில் கூட நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ட்டை வந்து இழக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்கு ஃப்யூச்சர் ரிலேட்டடாக, உங்கள் லைஃப் ரிலேட்டடாக 100% வந்துட்டு இந்த ஒரு வாரம் உங்களால் எஸ் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி மொமெண்ட்ஸ் நிறைய நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங் வரும். இட்ஸ் நாட் லைக் அது வரவே வராதுன்னு சொல்ல மாட்டேன். ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் அந்த நெகட்டிவான திங்கிங், அந்த ஒரு பயங்கள் திடீர்னு எங்கேருந்து நீங்களா ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ஒரு பயத்தை கொண்டு வருவீங்கல்ல, அதெல்லாம் அப்பப்போ வரும். பட் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸோட ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு வழியில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் நல்ல ப்ராப்பராக கைட் பண்ணும், கரெக்டாக சொல்லும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கலாம், பட் ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீக் ஷாப்பிங் இல்லைனா வந்து எங்கேயாவது வெளியில் டூர் போகிறது, ட்ரிப் போகிறதுன்னு நிறைய பாசிபிலிட்டிஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அழகான மெமரிஸை கிரியேட் பண்ணுறதுக்குமே வந்து இந்த ஒரு வீக் நல்ல சான்சஸ் இருக்குது. ஓகே, ஏஞ்சல் மெசேஜஸ் தான். சக்ஸஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு வீக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ள நான் சொன்ன மாதிரி இந்த கான்ஃபிடென்ட், எஸ் நிச்சயமாக நான் ஆசைப்பட்ட அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியும், இது பர்சனல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லையுமே என்னால் ஆக முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் டெஃபினட்டாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. இந்த ஒரு வீக் அதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 நல்லா இருக்கு, கார்ட்ஸு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. நீங்கள் வந்து ரியாக்ஷன் வேண்டாம். அதாவது எந்த ஒரு நல்ல விஷயம் கிடைச்சாலும் சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க. எதையும் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு உடனே போய் சோஷியல் மீடியாவில் எதுவும் போடாதீங்க, இல்லைன்னா யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ நல்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆல்சோ நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு பாசிட்டிவான மெசேஜஸ் தான் வருது இந்த ஒரு வீக். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். பைல் நம்பர் 2 ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்னைக்கு 2 பைலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, வெரி மோட்டிவேட்டிங் ஆல்சோ இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.